ஆன்மீகப் பெருவெளியில் ஒரு ஒளிவிளக்காய், வரலாற்றுப் பக்கங்களில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு காவியமாய், தென்னிந்தியாவின் ஆன்மீகத் தலைநகரமாய் திகழும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவிலின் பிரம்மாண்ட உலகிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான பூலோக வைகுண்டம் எனப் போற்றப்படும் இத்தலம் வெறும் வழிபாட்டுத் தலமல்ல, அது காலம் கடந்த ஒரு வாழும் வரலாறு. இக்கோவிலின் ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு கோபுரமும், ஒவ்வொரு திருவிழாவும் சொல்லும் கதைகள் ஏராளம். இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து ரங்கநாதர் அருள் பெறுங்கள். மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும். மறவாமல் எல்லோரும் ஓம் நமோ நாராயணா என்று கமெண்ட் செய்யவும். ஸ்ரீரங்கம் கோவில் அதன் பெயரிலேயே அதன் புவியியல் அமைப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. அரங்கம் என்றால் தீவு எனப் பொருள். காவிரி ஆற்றின் நடுவே அமைந்துள்ள இத்தலம் திருவரங்கம் என அழைக்கப்படுகிறது. இந்த புவியியல் அமைப்பு கோவிலின் பெயர் மற்றும் அதன் வரலாற்றில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. இக்கோவிலின் ஆழமான வரலாறு, கட்டிடக்கலை, தெய்வங்கள், தனித்துவமான விழாக்கள், மறைக்கப்பட்ட இரகசியங்கள் மற்றும் காலந்தோறும் நிகழ்ந்த வரலாற்றுப் பதிவுகளை இந்த விரிவான பயணத்தில் நாம் கண்டறிவோம். ஸ்ரீரங்கம் ஒரு வாழும் வரலாறு என்பதன் பொருள், இது வெறும் பழங்கால நினைவுச் சின்னம் அல்ல, மாறாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தெய்வீக இருப்பு, தொடர்ச்சியான விழாக்கள் மற்றும் பக்தர்களின் இடைவிடாத ஈடுபாட்டின் மூலம் தொடர்ந்து செழித்து வளரும் ஒரு ஆன்மீக மையம் ஆகும். ஆண்டின் முக்கால்வாசி நாட்கள் திருவிழாக்கள் நடைபெறுவது இத்தலத்தின் தொடர்ச்சியான, துடிப்பான தெய்வீக இருப்பை மேலும் உறுதிப்படுத்துகிறது. இது ஸ்ரீரங்கத்தை ஒரு நிலையான வரலாற்று நினைவுச் சின்னமாக அல்லாமல் ஒரு மாறும் ஆன்மீக மையமாக வேறுபடுத்துகிறது, அங்கு தெய்வீகம் தீவிரமாக உள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவிலின் மூலவரான ரங்கநாதர், பிரம்மாவின் தவத்தால் திருப்பார்க்கடலிருந்து வெளிப்பட்டு தோன்றிய ஒரு சுயம்பு மூர்த்தி ஆவார். பிரம்மா நித்திய பூசை செய்ய சூரியனை நியமித்தார். பிறகு சூரிய குலத்தில் பிறந்த அரசன் இக்ஷ்வாகு இந்த சிலையை தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு வழிபடக் கொண்டு சென்றார். இந்த நிகழ்வுகள் ரங்கநாதரின் தெய்வீகப் பிறப்பையும் அதன் நீண்ட நெடிய பயணத்தையும் விளக்குகின்றன. இத்தலத்தின் தோற்றக் கதைகள் இறைவனின் சுயம்புத் தன்மையும் பிரபஞ்சத் தொடர்பையும் வலியுறுத்துகின்றன. ராமாவதாரத்தில் ஸ்ரீராமர் முடிசூடும் விழாவிற்கு வருகை தந்த விபீஷணனுக்கு நாராயணனின் சிறிய சிலையை பரிசளித்தார். இலங்கைக்குத் திரும்பும் வழியில் விபீஷணன் இறை வழிபாடு செய்ய விரும்பிய போது இடையன் உருவிலிருந்த விநாயகரிடம் சிலையை கொடுத்து கீழே வைக்கக்கூடாது என கூறி காவேரி நதித்தீரத்திற்குச் சென்றார். விபீஷணன் வருவதற்கு நேரமானதால் விநாயகர் அச்சிலையை கீழே வைத்துச் சென்று விட்டார். அச்சிலை மிகப்பெரிய அளவில் உருமாறியிருந்தது. நாராயணன் அசரீரியாக தான் இங்கேயே இருக்க விரும்புவதாகவும், விபீஷணனுக்கு வாக்களித்தபடி அவரது இலங்கை நாடு இருக்கும் தெற்கு திசையை பார்த்தவாறே வீற்றிருப்பதாகவும் கூறினார். இந்த நிகழ்வு ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் நிலைபெற்றதன் பின்னணியில் உள்ள தெய்வீக திட்டத்தை உணர்த்துகிறது. இக்கோவிலின் தல வரலாறு 2 தனித்துவமான, ஆனால் ஒன்றையொன்று பூர்த்தி செய்யும் தோற்றக் கதைகளை முன்வைக்கிறது. திருப்பார்க்கடலில் இருந்து சுயம்புவாக வெளிப்பட்ட பிரபஞ்சத் தோற்றம் இறைவனின் தொன்மையான தன்மையை நிலைநிறுத்துகிறது. அதே சமயம் விபீஷணன் விநாயகர் கதை இறைவன் ஸ்ரீரங்கத்தில் நிலைபெற்றதற்கான காரணத்தை விளக்குகிறது. இது தெய்வீக விருப்பமே இத்தலத்தின் ஸ்தாபனத்திற்கு பின்னால் உள்ள இறுதி சக்தி என்பதை உணர்த்துகிறது. இந்த ஒன்றோடொன்று பிணைந்த புராணக் கதைகள் இத்தலத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை ஆழப்படுத்துகின்றன. அக்காலகட்டத்தில் இப்பகுதியை ஆண்ட தர்மவர்ம சோழன் ரங்கநாதருக்கு ஆலயம் எழுப்பினார். சில காலங்களில் காவிரி நதியில் ஒரு மிகப்பெரும் வெள்ளம் வந்து அக்கோவில் ஆற்று மணலில் முற்றிலும் புதைந்து போனது. இது கோவிலின் ஆரம்பகால சவால்களைக் காட்டுகிறது. பின்னாளில் ஆட்சிக்கு வந்த சோழ மன்னன் ஒருவர் ரங்கநாதரின் கோவில் இங்கிருக்கிறது என்பதை தேடலானார். இங்கு வந்தபோது ஆலயம் மணலில் புதைந்து போவதற்கு முன்பு வேதியர்கள் ஓதிய மந்திரங்களை அக்கோவில் வளாகத்திலிருந்த மரத்தில் வசித்த கிளி மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டிருந்தது. இதை வைத்து புதைந்த கோவில் இருக்கும் இடத்தை அந்த மன்னன் கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து கட்டியதால் கிளிச்சோழன் என அழைக்கப்பட்டார். இது கோவிலின் தெய்வீகத் தன்மைக்கும் அதன் மறு கண்டுபிடிப்பில் இயற்கையின் பங்களிப்பிற்கும் ஒரு சான்றாகும். இக்கோவில் குறைந்தபட்சம் 2500 முதல் 3000 ஆண்டுகள் பழமையானது என தொல்லியல் சான்றுகள் கூறுகின்றன. பாரம்பரியமாக இது கோவிலின் காலமற்ற தன்மையை வலியுறுத்துகிறது. வெள்ளம் அல்லது படையெடுப்புகள் போன்ற அழிவுகளுக்குப் பிறகும் கோவில் மீண்டும் கட்டப்பட்டு
மேலும் பிரம்மாண்டமாக எழுவது அதன் மீள்தன்மை மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையின் ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமாகும். இது வெளிப்புற சக்திகள் அதை அழிக்க முயன்ற போதிலும் இறைவனின் உள்ளார்ந்த இருப்பு மற்றும் பக்தர்களின் ஆழ்ந்த பக்தி அதன் தொடர்ச்சியான மறுமலர்ச்சியை உறுதி செய்கிறது என்பதை உணர்த்துகிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் 156 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவைக் கொண்ட உலகிலேயே மிகப்பெரிய கோவில் வளாகங்களில் ஒன்றாகும். இந்த பிரம்மாண்டம் கோவிலின் உலகளாவிய முக்கியத்துவத்தை பறைசாற்றுகிறது. இக்கோவில் 21 கோபுரங்கள், 7 சுற்று பிரகாரங்கள் மற்றும் 7 திருமதில்களைக் கொண்டுள்ளது. இந்த 7 பிரகாரங்கள் மற்றும் திருமதில்கள் 7 உலகங்களை உள்ளடக்கிய பொருளில் அமைக்கப்பட்டிருப்பதாக ஐதீகம். இது கோவிலின் கட்டிடக்கலையில் உள்ள ஆழமான தத்துவார்த்த பரிமாணத்தைக் காட்டுகிறது. கோவிலின் கட்டிடக்கலையில் 7 என்ற எண்ணின் தொடர்ச்சியான பயன்பாடு வெறும் கட்டமைப்பு விவரம் மட்டுமல்ல, இது ஒரு ஆழமான பிரபஞ்ச மற்றும் ஆன்மீக குறியீட்டைக் கொண்டுள்ளது. 7 உலகங்களை பிரதிபலிப்பதன் மூலம் கோவில் வளாகம் முழுமையும் பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய வடிவமாக கருதப்படுகிறது. இது பக்தர்களுக்கு அதன் புனிதமான எல்லைகளுக்குள் அண்டவியல் மண்டலங்கள் வழியாக ஒரு குறியீட்டு பயணத்தை மேற்கொள்ள அனுமதிக்கிறது. தென்னிந்தியாவிலேயே மிக உயரமான ராஜகோபுரம் 239 அடி உயரத்துடன் 1987ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இது நாயக்க மன்னர்களால் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்டு அகோபில மடத்தின் 44வது சியர் அழகிய சிங்கரின் முயற்சியால் 1979 முதல் 8 ஆண்டுகள் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று நிறைவுற்றது. இது பண்டைய மரபுகளையும் நவீன பொறியியலையும் இணைக்கும் ஒரு அற்புதமான சாதனையாகும். 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நவீன பொறியியல் நுட்பங்கள் மற்றும் பொருட்களை பயன்படுத்தி ராஜகோபுரம் கட்டப்பட்டிருப்பது பழங்கால பாரம்பரியத்தையும் நவீன மனித முயற்சியையும் ஒரு தனித்துவமான மற்றும் சக்தி வாய்ந்த ஒருங்கிணைப்பைக் குறிக்கிறது. இது வெறும் மறுசீரமைப்பு மட்டுமல்ல, கோவிலின் பிரம்மாண்டத்தின் தொடர்ச்சி மற்றும் மேம்பாடு ஆகும். இது கோவில் கட்டுமான பாரம்பரியம் ஒரு வாழும் வளரும் கலை வடிவம் என்பதைக் காட்டுகிறது. மூலவர் ரங்கநாதரின் கருவறை விமானம் நீள்வட்ட வடிவில் தங்கத்தால் வேயப்பட்டுள்ளது. இது பெருமாளின் தெய்வீகப் பொலிவை மேலும் கூட்டுகிறது. இக்கோவிலில் லட்சுமி தேவி, பூதேவி, கோதண்டராமர், சக்கரத்தாழ்வார் உட்பட 50க்கும் மேற்பட்ட தெய்வங்களுக்கான சந்நிதிகள் உள்ளன. இது வைணவ வழிபாட்டின் முழுமையான பிரதிபலிப்பாகும். இக்கோவிலின் ஒவ்வொரு முக்கிய அம்சமும் பெரிய என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படுவது இதன் பிரம்மாண்டத்திற்கு சான்று. பெரிய கோவில், பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், பெரிய கருடன், பெரிய வசரம், பெரிய திருமதில், பெரிய கோபுரம். இந்த அடைமொழி கோவிலின் அளவையும் அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. பெரிய என்ற முன்னோட்டின் தொடர்ச்சியான பயன்பாடு கோவிலின் இணையற்ற பிரம்மாண்டத்தையும் அதன் ஆன்மீக மேன்மையும் வைணவ பாரம்பரியத்திற்குள் அதன் விரிவான தன்மையையும் வலியுறுத்துகிறது. 108 திவ்ய தேசங்களின் தலைமையகம் என்ற அதன் நிலையை உறுதிப்படுத்துகிறது. மூலவர் பெரிய பெருமாள், உற்சவர் நம்பெருமாள் என அழைக்கப்படும் ஸ்ரீரங்கநாதர் ஆதிசேஷன் மீது தெற்கு நோக்கி சயன கோலத்தில் அருள்பாலிக்கிறார். அவரது திருமுக மண்டலம் இலங்கை நோக்கி அமைந்திருப்பது விபீஷணனுக்கு அளித்த வரத்தின் வெளிப்பாடு. இந்த சயனக் கோலம் பெருமாளின் சிருஷ்டி, சிதி, சம்ஹார லீலைகளைக் குறிப்பதாக ஐதீகம். ரங்கநாதர் சன்னதி எதிரில் 25 அடி உயரத்தில் விஸ்வரூப காட்சி தரும் கருடாழ்வார் அஷ்ட நாகாபரணம் அணிந்து இறகுகளை விரித்து கிளம்பத் தயாரான நிலையில் காட்சியளிக்கிறார். இவருக்கு 30 மீட்டர் நீளத்தில் வேட்டி அணிவிக்கின்றனர். இவருக்கு அபிஷேகம் கிடையாது. இது ஒரு தனித்துவமான வழிபாட்டு முறையாகும். தாயார் ரங்கநாயகி, படிதாண்டா பத்தினி எனப் போற்றப்படுகிறார். உலகப் புகழ்பெற்ற இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள தாயாரின் பெருமைகள் எண்ணிலடங்காதவை. 4000 திவ்ய பிரபந்தத்தில் அதிக பாடல்கள் தாயாரைப் பற்றியும் இத்தலத்தைப் பற்றியும் உள்ளன. ரங்கநாதர் தாயார் ஊடல் மற்றும் மட்டையடி உற்சவம் என்பது இவர்களின் தெய்வீக அன்பை வெளிப்படுத்தும் ஒரு தனித்துவமான நிகழ்வு. ரங்கநாதர் உறையூரில் உள்ள கமலாவல்லியுடன் காதல் கொண்டதால் தாயார் ரங்கநாயகி கோபம் கொள்கிறார். நம்பெருமாள் தாயாரிடம் சமாதானம் செய்ய கெஞ்ச தாயார் கதவைச் சாத்திவிடுகிறார். இறுதியாக நம்மாழ்வார் இருவரையும் சமாதானம் செய்து சேர்த்து வைப்பார். பங்குனி உத்திரத்தன்று நடைபெறும் இந்த சீர்த்தி சேவையை தரிசிப்பது திருமணத் தடைகளை நீக்கி தம்பதியர் ஒற்றுமையை வளர்க்கும் என்பது ஐதீகம். இந்த நிகழ்வு தெய்வங்களின் மனிதப் பண்புகளை வெளிப்படுத்தி பக்தர்களுடன் ஆழமான உணர்வுபூர்வமான தொடர்பை உருவாக்குகிறது.
இந்த கதைகள் தெய்வங்களை மனிதர்களுக்கு அணுகக்கூடியதாகவும் தொடர்புடையதாகவும் ஆக்குகின்றன. ஊழல் கதை ஒரு தெய்வீக தம்பதியினர் அன்பு, பொறாமை, நல்லிணக்கம் போன்ற மனித உணர்வுகளை அனுபவிப்பதை சித்தரிக்கிறது. இது பக்தர்களுக்கும் இறைவனுக்கும் இடையே ஒரு தனிப்பட்ட தொடர்பை வளர்க்கிறது. இக்கோவிலில் துலுக்க நாச்சியார் என்ற ஒரு சிறப்புமிக்க சந்நிதி உள்ளது. 14ஆம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தான் படையெடுப்பின் போது அரங்கன் சிலையை டெல்லிக்கு எடுத்துச் சென்றனர். சுல்தானின் மகள் சுரதானி அரங்கன் மீது தீராத காதல் கொண்டு அவருடன் ஐக்கியமானாள். அவளின் பக்தியைப் போற்றும் விதமாக இன்றும் அரங்கன் சந்நிதியில் துலுக்க நாச்சியாரின் சித்திரப்படம் வைத்து வழிபடப்படுகிறது. இது மதம் கடந்த பக்தியின் அடையாளமாகும். இந்த தனித்துவமான பாரம்பரியம் கோவிலின் வரலாற்று ரீதியான உள்ளடக்கம் மற்றும் பக்தி உலகில் மத எல்லைகளைக் கடந்து செல்வதற்கான ஒரு ஆழமான சான்றாகும். இது ஒரு வரலாற்று நிகழ்வை விட மேலானது. இது ஒரு இஸ்லாமியரின் ஆழ்ந்த அன்பையும் இறைவனுடனான ஆன்மீகத் தொடர்பையும் அங்கீகரித்து போற்றும் ஒரு வாழும் செயலில் உள்ள சடங்கு ஆகும். கோவிலின் கிழக்குக் கோபுரம் வெள்ளைக் கோபுரம் என அழைக்கப்படுகிறது. 15ஆம் நூற்றாண்டில் சுல்தானின் படைகள் கோவிலைக் கொள்ளையடிக்க வந்தபோது வெள்ளையம்மாள் என்ற நடனமாடும் பெண்மணி தனது இன்னுயிரை இந்து பொக்கிஷங்களைக் காத்தார். அவளின் தியாகத்தைப் பறைசாற்றும் விதமாக இக்கோபுரம் இன்றும் வர்ணம் பூசப்படாமல் வெள்ளையாகவே காட்சியளிக்கிறது. இது தியாகத்தின் ஒரு அழியாத நினைவுச் சின்னமாகும். வெள்ளையம்மாள் போன்றவர்களின் கதைகள் மத எல்லைகளைத் தாண்டி பெரும் தனிப்பட்ட தியாகங்களை உள்ளடக்கிய பக்தியின் செயல்களை எடுத்துக் காட்டுகின்றன. இந்த கதைகள் வெறுமனே மீண்டும் சொல்லப்படுவதில்லை, மாறாக குறிப்பிட்ட சடங்குகள் மற்றும் கட்டிடக்கலை அம்சங்கள் மூலம் தீவிரமாக நினைவுகூரப்படுகின்றன. ஆழ்வார்களில் ஒரே பெண்ணான ஆண்டாள் இக்கோவிலில்தான் அரங்கனுள் ஐக்கியமானாள். இது இத்தலத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்துகிறது. ஸ்ரீரங்கம் கோவில் வருடம் 365 நாட்களில் முக்கால்வாசி நாட்கள் திருவிழா நடைபெறும் ஒரு பிரமாண்டமான ஆலயம். இது இக்கோவிலின் நீடித்த ஆன்மீகச் செயல்பாட்டிற்கு ஒரு சான்றாகும். கோவில் வெறும் வழிபாட்டுத் தலமாக மட்டுமல்லாமல் தெய்வீக நாடகங்கள் தொடர்ந்து நிகழ்த்தப்படும் ஒரு துடிப்பான நிரந்தரமான மேடையாகவும் செயல்படுகிறது. திருவிழாக்களின் இந்த தொடர்ச்சியான சுழற்சி கோவிலின் ஆன்மீக வாழ்க்கை துடிப்பானதாகவும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. ஆண்டு முழுவதும் பக்தர்களை ஈர்த்து பகிரப்பட்ட ஆன்மீக அனுபவத்தின் ஆழமான உணர்வை வளர்க்கிறது. இதில் மார்கழி மாதத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா மிக முக்கியமானது. பகல் 10 மற்றும் ராப்பத்து என 21 நாட்கள் கொண்டாடப்படும் இவ்விழாவில் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பெருமாளை தரிசிப்பார்கள். இந்த நாளில் ரங்கநாதர் ஸ்ரீய ரங்கராஜர் என அழைக்கப்பட்டு திருமாமணி மண்டபத்தில் தனது தெய்வீக அரசவையை நடத்துகிறார். 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள் முழுவதும் பாடப்படும். இது பக்தர்களுக்கு ஒரு தெய்வீக அனுபவத்தை வழங்குகிறது. கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் கைசிக ஏகாதசி அன்று நம்பெருமாளுக்கு 365 போர்வைகள் ஒவ்வொன்றாக போர்த்தும் வைபவம் விடிய விடிய நடக்கிறது. இது சுவாமியின் மீதான அன்பின் வெளிப்பாடாகவும் தினசரி பூஜைகளில் ஏற்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதாகவும் நம்பப்படுகிறது. இது கோவிலின் தனித்துவமான சடங்குகளில் ஒன்றாகும். டெல்லி சுல்தானின் மகள் சுல்தானியின் பக்தியைப் போற்றும் விதமாக இன்றும் மார்கழி மாத ஏகாதசியை ஒட்டி நடைபெறும் பகல் 10 திருநாள்களில் அரங்கனுக்குக் காலையில் இஸ்லாமியர் போல லுங்கி வஸ்திரமாக அணிவிக்கப்பட்டு ரொட்டியும் வெண்ணையும் நைவேத்தியம் செய்யப்படுகிறது. இது கோவிலின் மத நல்லிணக்க மரபைக் காட்டுகிறது. நம்பெருமாள் வருடத்திற்கு 7 முறை தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளுவார். இந்த 7 முறை புறப்பாடுகள் கோவிலின் சத்து பிரகார தத்துவத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம். தினசரி சுவாமிக்கு நைவேத்தியத்துடன் சுக்கு வெல்லக் கலவையையும் படைப்பது சிறப்பு. சுவாமிக்கு ஜீரணமாவதற்காக இந்தக் கலவையை தன்வந்திரியே கொடுப்பதாக ஐதீகம். இது பக்தர்களின் ஆரோக்கியம் குறித்த அக்கறையையும் தெய்வீக மருத்துவத்தையும் இணைக்கிறது. ஜேஷ்டாபிஷேகம் பவித்ரோத்சவம் பிரம்மாவால் தொடங்கப்பட்டது. திரிய ஜெயந்தி கிருஷ்ணர் பிறந்தநாள் ஊஞ்சல் உற்சவம் கண்டாடே ராமானுஜரால் தொடங்கப்பட்டது. சித்திரை தேர் திருவிழா விருப்பன் திருநாள் என அழைக்கப்படும். ராமநவமி குலசேகர ஆழ்வாரின் மகளுக்கும் அரங்கனுக்கும் திருமணம். வசந்த உற்சவம் அன்னப்ப உடையாரால் வசந்த மண்டபம் கட்டப்பட்டது போன்ற பல விழாக்கள் ஆண்டு முழுவதும் கொண்டாடப்படுகின்றன. ஒவ்வொரு விழாவுக்கும் அதன் தனித்துவமான வரலாறு மற்றும் சடங்குகள் உள்ளன. ஸ்ரீரங்கம் கோவில் மதுரகவி ஆழ்வார் தவிர 12 ஆழ்வார்கள் அனைவராலும் பாடல் பெற்ற ஒரே திவ்ய தேசம்.
4000 திவ்ய பிரபந்தத்தில் அதிக பாடல்கள் பெற்றது ஸ்ரீரங்கம்தான். இது வைணவ இலக்கியத்தில் இத்தலத்தின் இணையற்ற இடத்தைக் குறிக்கிறது. 11ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீ ராமானுஜர் இக்கோவிலில்தான் வைணவ நிர்வாகத்தை சீர் செய்தார். தமிழை முதன்மையாகக் கொண்டு கோவில் சம்பிரதாயங்களை கடைபிடிக்குமாறு செய்தார். இது ஒரு புரட்சிகரமான மாற்றமாகும். இக்கோவிலில் உள்ள அவரது திருவுடல் 900 ஆண்டுகளுக்கும் மேலாக பச்சைக் கற்பூரமும் குங்குமப்பூவும் சாற்றி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு பெரும் அதிசயம். பலரும் இதை கருங்கல் சிலை என்றே கருதுகின்றனர். ஆனால் இது அவரது உண்மையான பூத உடல். இந்த திருமேனியைத்தான் தானான திருமேனி என்று அழைக்கிறோம். ராமானுஜரின் தியானத் தேடலும் சமூக சீர்திருத்த கனவுகளும் இக்கோவிலின் நிர்வாகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் 17 முறை நடந்து சென்று திருமந்திர உபதேசம் பெற்ற அவரது விடாமுயற்சியும் பாகுபாடுகளைக் களைந்து அனைவரையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்ற அவரது புரட்சிகரமான சிந்தனையும் ஸ்ரீரங்கத்தை வைணவத்தின் தலைமைச் செயலகமாக மாற்றியதில் முக்கிய பங்காற்றின. ராமானுஜரின் தாக்கம் ஸ்ரீரங்கத்தை ஒரு ஆன்மீக மையமாக மட்டுமல்லாமல் வைணவ பாரம்பரியத்தின் நிர்வாக மற்றும் அறிவுசார் மையமாகவும் நிலைநிறுத்தியது. கோவில் சடங்குகளில் தமிழுக்கு முன்னுரிமை அளிக்கும் அவரது முடிவு ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க சீர்திருத்தமாகும். இது சமஸ்கிருதத்தின் பிரத்தியேக களத்திற்கு அப்பால் ஆன்மீக அறிவை ஜனநாயகப்படுத்தியது. இக்கோவிலில் உள்ள கம்பராமாயண மண்டபத்தில் தான் கம்பராமாயணம் அரங்கேற்றப்பட்டது. அப்போது அதில் நரசிம்மரைப் பற்றிக் குறிப்பிட்ட போது அறிஞர்கள் கேள்வி எழுப்ப நரசிம்மர் நேரில் தோன்றி கம்பரை பாராட்டியதாக ஐதீகம். இது கலைக்கும் ஆன்மீகத்திற்கும் இடையிலான ஆழமான தொடர்பை காட்டுகிறது. 14ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மாலிக் காபூர், முகமது பின் துக்க குலுக்கான், குருஸ்கான் ஆகியோரால் இக்கோவில் 3 முறை சூறையாடப்பட்டது. இருப்பினும் ஒவ்வொரு முறையும் புனரமைக்கப்பட்டு மேலும் பிரம்மாண்டமாக எழுந்தது. இது அதன் அழியாத தன்மையை பறைசாற்றுகிறது. 2017ஆம் ஆண்டில் யுனெஸ்கோ அமைப்பு இக்கோவிலுக்கு கலாச்சார பாரம்பரியத்தை பழமை மாறாமல் பாதுகாத்ததற்கான விருதை வழங்கி சிறப்பித்தது. தமிழகத்திலேயே முதல் முறையாக இக்கோவிலுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது கோவிலின் உலகளாவிய அங்கீகாரத்தை உறுதிப்படுத்துகிறது. யுனெஸ்கோவிலிருந்து கிடைத்த இந்த சர்வதேச அங்கீகாரம் கோவிலின் உள்ளார்ந்த மத முக்கியத்துவத்தை கடந்து அதன் கலாச்சார மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்திற்கு உலகளாவிய அங்கீகாரத்தை வழங்குகிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் வெறும் வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல, அது தென்னிந்தியாவின் ஆன்மீக, கலை மற்றும் வரலாற்றுப் பெருமைகளின் ஒரு வாழும் சான்று. இதன் ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு கோபுரமும், ஒவ்வொரு திருவிழாவும் ஒரு கதையைச் சொல்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இதன் வரலாறு, தெய்வீக அற்புதங்கள், அசரவைக்கும் கட்டிடக்கலை மற்றும் தலைமுறைகள் தாண்டிப் பேணப்படும் மரபுகள் இத்தலத்தை ஒரு தனித்துவமான ஆன்மீக மையமாக நிலைநிறுத்துகின்றன. ஸ்ரீரங்கம் அதன் தொன்மையான தோற்றம், பிரம்மாண்டமான கட்டிடக்கலை, தனித்துவமான விழாக்கள் மற்றும் மத நல்லிணக்க மரபுகள் மூலம் ஒரு கலாச்சார பொக்கிஷமாக திகழ்கிறது. ராமானுஜரின் சீர்திருத்தங்கள், துலுக்க நாச்சியார் மற்றும் வெள்ளையம்மாளின் தியாகக் கதைகள் மற்றும் யுனெஸ்கோ அங்கீகாரம் ஆகியவை இத்தலத்தின் பன்முகப் பெருமைகளை எடுத்துக் காட்டுகின்றன. இந்த கோவில் கடந்த காலத்தின் ஒரு சாளரமாக மட்டுமல்லாமல் எதிர்கால தலைமுறைகளுக்கு ஆன்மீகம், கலை மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு உத்வேக மையமாகவும் விளங்குகிறது. ஒவ்வொரு பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு புனிதத் தலம். இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும். தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும். உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பிற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணா நமஹ.